வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், சிம்பிளாக ஒரு பர்த்டே இல்லைனா ஒரு கல்யாண நாள், ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு 10-15 பேருக்கு சமைக்கிறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் பிரிஞ்சி, கத்திரிக்காய் கிரேவி, ஒரு காலிஃப்ளவர் மஞ்சூரியன், ஒரு தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த நம்ம ரைஸை வந்து ஊற வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். நம்ம இந்த பெரிய கரண்டியில் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 300 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டோம். பாருங்கள், இந்த சுடுதண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் போடுறதுக்காக இந்த தண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது ரெடியாக வர விலைக்கு இந்த கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், புலவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இதை கிண்டிட்டு நம்ம இந்த கேப்பில் இந்த கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம். காம்பு இப்படி பாதி மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா இது நம்ம கொத்து கொத்தாக போட்டு செஞ்சோம்னா தான் ஒரு கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். இதில் பூச்செல்லாம் இருக்கா இல்லையான்னு நல்லா பார்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் தயிர் சாதம் செஞ்சிட்டோம்னா இந்த இப்போ நான் செய்கிறது வந்து நம்ம 15 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சம் நம்ம தயிர் சாதமும் இதில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த இலையை இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். இப்போ முதல்ல நூக்கல் போட்டுடலாம். நூக்கல் வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நூக்கல் போட்டுடலாம். பாருங்கள், இந்த தண்ணி வந்து சூடாயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரில் புழுவெல்லாம் இருக்கும். அதனால் முதல்ல நல்ல தண்ணியில் நல்லா அலசிடுங்க. அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுருங்க. வெதுன்னு காஞ்சால் போதும். ரொம்ப கொதிச்சுதுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம இந்த காலிஃப்ளவர் கழுவும் போதே கொஞ்சம் வந்து உப்பு போட்டு கழுவிக்கங்க. பாருங்கள், இதில் கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம். பாருங்கள், இதில் நம்ம இப்போ கத்திரிக்காய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து பீன்ஸு, கொஞ்சம் கிண்டிட்டு இப்போ நம்ம இந்த பட்டாணி கேரட்டு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டுருவோம். பாருங்கள், இப்போ இந்த பச்சை மிளகாவை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த புதினாவை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய்க்கு நம்ம வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய்க்கு சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் இதில் வந்து ஒரு எவ்வளோ வருதோ நம்ம அளந்துக்கலாம். 1.5 வந்திருக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். அந்த அரைக்கி ஊற்றிடலாம் 2. அரிசிக்கு 9 தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த காய்க்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி. பாருங்கள், கல்லுப்பு ஒரு திட்டமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கத்திரிக்காய்க்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதுங்காட்டி நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த தக்காளி அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொருன்னு வேண்டாம். இது வந்து அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து கிரேவி நல்லா கிடைக்கும். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா இப்படி வதங்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டுருவோம். இந்த வெறும் மிளகாத்தூள், பாருங்கள், சிக்கன் மசாலா, இப்போ அந்த குழம்பு மசாலா, இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம்.
பாருங்கள், இதை கொஞ்சம் மூடி வச்சுருங்க, இல்லைன்னா மேலெல்லாம் தெரிக்கும். பாருங்கள், இப்போ நம்ம காலிஃப்ளவரு மசாலாலாம் போட்டு பிணைஞ்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள், பாருங்கள் இந்த வெறும் மிளகாத்தூள். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போது பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவு போட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ கொத்தமல்லி. முதல்ல காலிஃப்ளவர் போட்டு பெசரிடலாம், அப்புறமா தண்ணி வேணும்னா போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போது இதில் வந்து நம்ம கத்திரிக்காவை போட்டுருவோம். நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா கத்திரிக்காவை பார்த்துட்டு கட் பண்ணுங்கள், ஏன்னா உள்ளே பூச்சியெல்லாம் இருக்கும். கட் பண்ணிவிட்டு நீக்கி பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிடுங்க. இந்த தண்ணியிலேயே இது வந்து கத்திரிக்காய் வெந்துடும். இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் நமக்கு வந்து தாராளமாக பிணைய முடியாது. இந்த பெரிய பேஷனில் இதை போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி வந்து இப்படி தொளிச்சு நம்ம பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம் கடைசியில். இது எப்பவுமே சாப்பிடும்போது நம்ம பொரிச்சோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த நேரம் தான் நம்ம இப்போ அரிசி போடணும். இப்போ இதில் அரிசி தண்ணியை கொஞ்சம் நல்லா வடிச்சிட்டு போடுங்க, அப்போ தான் வந்து நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதை ஒரு கிண்டிட்டு நம்ம அப்படியே மூடிடுவோம். மூடி வெயிட் போட தேவையில்லை. ஹைலியே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் ஹையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் வரும்போது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இந்த தக்காளியை போட்டுருங்க, ஏன்னா அது மேலே அப்படியே இருந்தால் தான் அந்த தக்காளி சூப்பராக இருக்கும். இப்போது நெய். பாருங்கள், இதை நம்ம மூடிடலாம். மூடிட்டு இப்போ சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா தளன்னு கிரேவி மாதிரி வந்துடும். இந்தளவுக்கு கிரேவி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த புலவுக்கு சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வேகட்டும். நல்லா எண்ணெய் தெளிஞ்சிடணும். எண்ணெய் தெளிஞ்சப்புறம் தான் இதை எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி நம்ம சும்மா நிற்கிற நேரம் இந்த தயிர் பச்சடிக்கு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கோங்க, அப்போ தான் குழந்தைங்க இருந்தால் அதை எடுத்து போட்டுருவாங்க. நம்ம பொடியாக வெட்டினோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து வாயில் படும். இந்த வெள்ளரிக்காவை கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்படியே நின்று கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கும். பாருங்கள், அழகாக மேலெல்லாம் வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த தண்ணி இருக்கட்டும், இப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு காலிஃப்ளவர் பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளியணும். இந்த மாதிரி தெளிஞ்சுது அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவரில் செய்யலாம், உருளைக்கிழங்குல செய்யலாம், சிக்கன் செய்யலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த பச்சை கருவேப்பிலையை இதுக்கு மேலே நம்ம போட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி.
இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் வந்து காய்கறி எல்லாமே வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு மிஞ்சி போனால், இப்போ நான் சமைச்சது வந்து ஒரு 3/4 மணி நேரம். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறவங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஒரு 10-15 பேர் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ பர்த்டே இல்லை நம்ம வீட்டில் கல்யாண நாள், ஒரு 10 பேர் நம்ம அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இந்த மாதிரி எல்லோரும் வராங்கன்னா இப்படி சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம் வீட்டிலையே. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு கூட டக்குன்னு ஹோட்டலில் சொல்லிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு ஸ்வீட் வேணுன்னா நம்ம கடையில் செய்ய முடியலன்னா கடையில் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேசரி பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை எடுத்துடலாம். நம்ம அடுத்த முறை போடும்போது கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம போடும்போது கொஞ்ச நேரம் எண்ணெய் காய விட்டுட்டு போட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் காலிஃப்ளவர் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது வெள்ளரிக்காய் பச்சடிக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த கடுகு உளுந்து போட்டுடலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி இது தாளித்து போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் எப்போவுமே தயிர் பச்சடி பண்ணேன்னா இந்த மாதிரி தாளித்து கொட்டிடுவேன். இப்போ இதில் கொட்டிடுவோம் நம்ம. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுட்டு கிண்டிக்கலாம். வெஜ் புலாவு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.